விஜய் சார் அவர்களே, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறது, பேச மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறது எதனாலன்னு புரியல. ஏன்னா ஒரு 2-3 தினங்கள்ல ஆட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவர் கைக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அவங்களும் எந்த முடிவும் எடுக்காத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்களிடமிருந்து அதிருப்தி கிளம்பும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் உடனே எந்த முடிவும் எடுக்காத சூழல் நிலவுது. எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன்னா மக்கள் உங்களை நம்பி மட்டும்தான், எந்தெந்த தொகுதியில யார் நின்னாங்கன்னே மக்களுக்கு தெரியாது. அவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களுக்கு மேல உங்களுக்கு ஓட்டு செலுத்திருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த விஜய் அப்படிங்கிற பிம்பத்துக்காக மட்டும்தான். எத்தனையோ கெட்டது வேட்பாளர்கள் மேல இருந்த எத்தனையோ விமர்சனங்களை எல்லாம் தாண்டி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா, அதுல குளறுபடிகள் இருக்குது இல்லைங்கிறத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். ஏன்னா இன்னும் நீங்க வாய் திறக்காமே இருந்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்காம இருந்தீங்கன்னா, இது கண்டிப்பா மத்திய சர்க்கார் கைக்கு ஆட்சி அதிகாரம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதை திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு தெரியல. தயவு செஞ்சு விஜய் ரசிகர்கள் ஆகட்டும், இல்ல ஐடிவிங்க ஆகட்டும், இதை ஷேர் பண்ணுங்க. இதேனா இந்த வீடியோல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. வாயை திறக்காம உண்ணாவிரதம் கூட இருங்க. நீங்க இறங்கி கீழே இறங்கி வந்தீங்கன்னா தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஏன்னா இது விஜயா, ஸ்டாலினா, எடப்பாடியா, சீமானாங்கிறத பத்தி இல்ல. இது மாநிலமா ஒன்றியமா அப்படிங்கறத பத்தின பிரச்சனை. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு உங்க வாயிலிருந்து வெளியே வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இப்பவும் பேச மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மக்கள் கண்டிப்பா அதிருப்திக்கு திரும்புவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வி ஸ்டாண்ட் வித் விஜய்லாம் ஹேஷ்டேக் போடுறதுனா இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி. நீங்க இப்ப ஜெயிச்சிட்டீங்க, ஒரு கட்சியோட பெரும்பான்மை தலைவரா இருக்கிறீங்க. அப்ப இப்ப யாருமே நீ ஸ்டாண்ட் வித் விஜய் நானெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. பிரச்சனை மேல போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பிரஸ் மீட் கொடுங்க, பேசுங்க. தயவு செஞ்சு இந்த நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.